நாகர்கோவில் உப்பங்கநேரி குளத்தில் 16 ஏக்கர் காணவில்லை. ரியல் எஸ்டேட் அதிபர்களின் பிடியில் அதிகாரிகள். மாநகராட்சி பணம் ரூபாய் 10 கோடி ஸ்வாஹா. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நாகர்கோவில் வடக்கு கிராம பகுதியில் இருக்கும் அருள்மிகு நாகராஜர் திருக்கோயில் கிழக்கு வாசல் எதிர்ப்புறம் உள்ள உப்பங்கநேரி குளம் என்ற உமைப்பங்கேரி குளம் 26.13870 ஹெக்டேர் கொண்டது என்று அரசு ஆவணங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய ரீசர்வே படி 6.4070 ஹெக்டேர் உள்ள உமைப்பங்கநேரி குளம்தான் நீர்வளத்துறையின் பராமரிப்பில் உள்ளது. நாகர்கோவில் மாநகர 25வது வார்டுக்கு உட்பட்ட மீனாட்சி கார்டன் பெரும்பாலான பகுதி உப்பங்கநேரி குளத்திற்குரிய இடம் என்று மாநகராட்சி ஊழியர்களே கூறுகின்றனர். உப்பங்கநேரி குளத்திற்கு சொந்தமான இடத்தில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்துவிட்டது. மேலும் 25வது வார்டு அதிமுக கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன், மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா இருவரும் இணைந்து மக்கள் வரி பணம் ரூபாய் 10 கோடியில் திட்டம் என அறிவித்து அவசரமாக உப்பங்கநேரி குளத்தை ஆக்கிரமித்து மீனாட்சி கார்டன் பகுதிக்கு அரசு செலவில் பாதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உப்பங்கநேரி குளத்தை செப்பு பட்டய ஆவணங்களின்படி ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார், டிஎஸ்பி விஜிலன்ஸ் அதிகாரிகள் முன்னிலையில் உப்பங்கநேரி குளத்தை முழுமையாக அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி எல்லை கற்கள் போட்ட பிறகுதான் தூர்வாரும் பணிகளை மட்டுமே செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று 25வது வார்டு சமூக ஆர்வலர்கள் முருகன், வேலாயுத பெருமாள் இருவரும் கலெக்டரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர். எல்லாமே ஐடியாக்கள்ல இருந்து பாதை கொண்டு வரது, ரோடு குளத்துக்கு நடுவே ரோடு போடுறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்த உடனே ரெண்டாவது அவங்களுக்கு இந்த வேலையை நிறுத்த சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதன்படி குளத்தினுள் பணியை நிறுத்துமாறு நீர்வளத்துறை நாகர்கோவில் மாநகருக்கு கடிதம் எழுதியுள்ளனர்.